புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 4, அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 14 தொடக்கம் 21 வரை. மாண்புமிகு தியோப்பில் அவர்களே, நம்மிடையே நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முதன்மைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பலர் முயன்றுள்ளனர். தொடக்க முதல் நேரில் கண்டும் இறைவார்த்தை அறிவித்தும் வந்த ஊழியர் நம்மிடம் ஒப்படைத்துள்ளவாறே எழுத முயன்றனர். அதுபோலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்தே கருத்தாய் ஆய்ந்து நீர் கேட்டறிவந்தவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நலமென கண்டேன். அழகியினால் சோதிக்கப்பட்ட பின்பு ஜேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். ஜேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்துக்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எஸ்சாயாவின் சுருள் ஏடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சிறப்பான விதத்திலே இன்று நாங்கள் பொதுக்காலத்தினுடைய 3வது வாரத்துக்குள்ளே நுழைகின்றோம். இறைவார்த்தையினுடைய வல்லமை மிகவும் சிறப்பாக எங்களுக்கு தரப்படுகின்றது. இயேசுவினுடைய பார்வை ஏழைகளினுடைய பக்கமே இருக்கிறது என்பதை இன்று தெளிவாக எங்களுக்கு சொல்லுகிறது. இறைவார்த்தை நம்முடைய கண்களுக்கு ஒளி, அதனுடைய கால்களுக்கு பாதை, அதனுடைய உடல்களுக்கு உயிர், உணர்ச்சிகளுக்கு வேகத்தடை, வாழ்க்கைக்கு வளமூட்டுகின்ற ஊட்டச்சத்தாக இந்த இறைவார்த்தை இருக்கிறது. இறைவார்த்தையினுடைய அடிப்படையில் தான் நாங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைய ஞாயிறு மிக முக்கியமாக ஊடக உலகினுடைய ஞாயிறு என்று சொல்லப்படுகிறது. அற்புதமான இந்த வெகுசன தொடர்புகளின் மூலமாகவும் இந்த நவநாகரிகத்தினுடைய உச்சத்திலையும் நாங்கள் பார்க்கிற மிக முக்கியமான விடயம் ஊடகம். இந்த ஊடகத்தின் ஊடாகத்தான் நாங்கள் எல்லாவற்றையுமே கற்று அறிந்து கொள்ளுகிறோம். இந்த இறைவார்த்தை கூட அன்பானவர்களே, இந்த ஊடகத்துறையினுடைய வளர்ச்சியினுடைய சிறப்புக்காக நாங்கள் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். இப்போது நாங்கள் இந்த இறைவார்த்தையை வாசிக்கிறோம் என்று சொன்னால் அது ஊடக உலகினுடைய மிக உன்னதமான ஒரு சிறப்புக்குள்ளே நடந்த ஒரு அற்புதமான விடயம். அதனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் இந்த ஊடகத்துறை எவ்வளவு தூரத்துக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. குறிப்பாக ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், நவீன ஊடகங்களின் ஊடாக ஜேசு என்கின்ற நற்செய்தியை நாங்கள் எத்தனை பேருக்கு கொடுக்கிறோம்? ஜேசு என்கின்ற இறைவார்த்தையை நாங்கள் யாருக்கெல்லாம் நாங்கள் கொடுக்கிறோம்? ஜேசுவினுடைய அன்பு பாதையையும் அன்பு வழியையும் நாங்கள் சிறப்பாக உள்வாங்கிக் கொண்டு இந்த நவீன ஊடக தொடர்புகளின் மூலமாக நாங்கள் எத்தனை மக்களுக்கு நற்செய்தியை நாங்கள் பறைசாற்றுகிறோம் என்பது இன்றைக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. அன்றைய நாட்களில் அன்பானவர்களே, இந்த உன்னதமான இந்த சிறப்பான இந்த ஊடகத்துறையின் ஊடாக எத்தனையோ பேர் நன்மை பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு நவநாகரிகம் எங்களுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. எத்தனையோ விதமான செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த துறையினூடாக நாங்கள் இயேசு என்கின்ற நற்செய்தி எப்படி மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் என்பதை இன்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, அதற்கான ஒரு வழி வாய்ப்பாக எங்களுக்கு இதெல்லாம் அமைந்திருக்கிறது. எல்லாவற்றையும் நாங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்துகிற போது அது நன்மையானதாக மாறுகின்றது. உதாரணமாக, நாங்கள் ஒரு கை தொலைபேசியை நாங்கள் பாவிக்கிறோம். அது உன்னதமான ஒரு சிறப்பான ஒரு கண்டுபிடிப்பு. அதன் மூலமாக பல விடயங்களை நாங்கள் செய்ய முடியும் என்பதை நாங்கள் சிறப்பாக புரிந்து கொள்ள முடியும். அண்மையிலே நாங்கள் பார்க்கிற மிக முக்கியமான ஒரு புனிதத்துவத்தினுடைய சிறப்பான புனிதராக இருக்கின்ற
ஒரு புனித கார்லோ அக்யூட்டிஸ் என்று சொல்லப்படுகின்றவர். அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு இளைஞனாக இருக்கிறார். 16 வயதிலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போகிறார். அவர் இறந்து போகிறார். மிக கொடிய நோயினால் அவர் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறார். இன்றைக்கு அவர் புனித நிலைக்கு உயர்த்தப்படுவதற்கான மிக முக்கியமான ஒரு சிறப்பாக இருந்து கொண்டு இருப்பது அவர் ஊடகத்துறையை சிறப்பான விதத்தில் பயன்படுத்தினார். தன்னிடம் இருந்த அந்த கை தொலைபேசியூடாக, தன்னிடம் இருந்த அந்த சிறப்பான கருவியூடாக நற்கருணை புதுமைகளை எல்லாம் இந்த உலகம் அறிய அவர் செய்திருக்கிறார். அதனாலே நற்கருணை புதுமையான இயேசுவினுடைய வல்லமையை அவர் மற்ற மனிதர்களுக்கு கொடுப்பதற்கு தன்னால் ஆன ஒரு சிறப்பான பணியை அவர் ஆற்றியிருக்கிறார். அதனாலே இன்று அவர் ஒரு சிறப்பான புனிதராக எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறார். புனித கார்லோ அக்யூட்டிஸ் என்று சொல்லப்படுகின்றவர். அன்பானவர்களே, இறைவார்த்தை எப்படிப்பட்டது? அது உயிருள்ளது, அது ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் கருத்துக்களையும் எண்ணங்களையும் அது சீர்தூக்கி பார்க்கிறது. எபிரேயர்களே திரும்பவும் 4ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம் 12வது வாக்கியத்திலே இறைவார்த்தை உயிருள்ளதாக இருக்கிறது, அது ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கிறது. இறைவார்த்தையை அது உயிருள்ளது. அது பேசுகிற போது அது மற்றவர்களுக்கு ஆற்றலை கொடுக்கிறது, வல்லமையை கொடுக்கிறது, சக்தியை கொடுக்கிறது, பலத்தை கொடுக்கிறது, நிறைவை கொடுக்கிறது. இயேசு தனது பணிவாழ்வை தொடங்குவதற்கு முன்பு சாதித்து காட்டுகின்ற இலட்சிய நாயனாக தனது இலட்சிய பயணத்தை அவர் சிறப்பான விதத்திலே இலட்சியத்தை அவர் முன் வைக்கின்றார். எளியோர்க்கு நற்செய்தி, ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு என்கின்ற கடவுளினுடைய அருள் தரும் காலத்தை அவர் அறிவிக்கின்றார். அதற்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதையுமே இயேசு அர்ப்பணிக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோமே. அந்த வார்த்தையினுடைய வல்லமையை இயேசு தன்னுடைய வாழ்வாக்குகிறார். இயேசு எதை சொன்னாரோ, எதை போதித்தாரோ அது தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் நடைமுறைப்படுத்துகின்றார். அதனுடைய ஒரு சிறப்பை தான் நாங்கள் இயேசுனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஒருவரது இலட்சியத்தை பொறுத்தே அவரது வாழ்க்கையினுடைய வேகம் அமையும். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? நாங்கள் இயேசுக்காக வாழுகிறோம் என்று சொன்னால் இயேசு பேசிய வார்த்தைகளின் ஊடாக என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ளுகிறேனா? ஏனென்றால் இயேசு எனக்கு முன்னுக்கு வழியை காட்டிக்கொண்டே இருக்கிறார். அன்பானவர்களே, எங்களுடைய வார்த்தையினால் நாங்கள் எத்தனை பேரை காயப்படுத்தி இருக்கிறோம்? நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகளால் எத்தனை பேரை கஷ்டப்படுத்தி இருக்கிறோம், வேதனைப்படுத்தி இருக்கிறோம், துன்பப்படுத்தி இருக்கிறோம். எங்களுடைய வார்த்தைகளினாலே நாங்கள் எத்தனை பேருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய வார்த்தை அப்படி அல்லத்தானே. கடவுளுடைய வார்த்தை எங்களுக்கு பலத்தை தருகிறது, சக்தியை தருகிறது, நிறைவை தருகிறது. அது எங்களுக்கு வல்லமையாக அமைந்திருக்கிறது. அதனால்தான் நாங்கள் பார்க்கிறோம் தீமோத்தேயுக்குள் இது திருமுகத்திலே புனித பவுல் சொல்லுகின்ற மிக முக்கியமான விடயம் அன்பானவர்களே, கடவுளுடைய வார்த்தை இருக்கிறது, அது கற்பிக்கிறது, அது கண்டிக்கிறது, அது சீராக்குகிறது, அது நேர்மையாக வாழ பயிற்றுவித்து கொண்டே இருக்கிறது. எங்களை அது கற்பித்து கொண்டிருக்கிறது, கண்டிக்கிறது. இறைவார்த்தை ஏற்கனவே மரங்களின் வேறருகே கோடரி வைத்தாயிற்று, நற்கனி கூடாத மரமெல்லாம் வெட்டப்பட்ட அக்கினியில் போடப்படும். அது கண்டிக்கின்றது. நீ நேர்மையாக வாழ வேண்டும் தானே. அது கற்பிக்கிறது, அது கண்டிக்கிறது, அது சீராக்குகிறது, அது நேர்மையாக வாழ எங்களுக்கு பயிற்றுவித்து கொண்டே இருக்கிறது. நேர்மையாக இருப்பதற்கு இறைவார்த்தை எனக்கு சொல்லி தந்து கொண்டே இருக்கிறது. உன்னுடைய பெற்றோரை மதித்து நட. அது நேர்மையாக வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. உன்னுடைய அம்மாவை அப்பாவை நீ போற்றி வளர். இது நேர்மையாக வாழுகிற எங்களுடைய வார்த்தை. சிறப்பான விதத்திலே அன்பானவர்களே, என்னுடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கிறது? நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே இறைவார்த்தை என்பது மிக முக்கியமானது. அதனுடைய வழி, அதனுடைய சிறப்பு, அதனுடைய ஒளியாக இருக்கிறது. நம்முடைய வார்த்தை என்னுடைய காலடிக்கு வெளிச்சமாக இருக்கிறது, பாதைக்கு ஒளியாக இருக்கிறது. திருப்பாடலாசிரியர் சொல்லுவார். கடவுளுடைய வார்த்தை அப்படிப்பட்டது தானே. கடவுளுடைய வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தையாக இருக்கிறது, எனக்கு நிறைவை தருகிறது. அதனால்தான் ஆண்டவர் இயேசு சொல்வார், விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகுமானால் என்னுடைய வார்த்தைகளோ ஒளிந்து போகாது. எல்லாம் இல்லாமல் போனாலும் வார்த்தை அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது தானே. ஜோவான் தன்னுடைய முதலாவது அதிகாரத்திலே சொல்வார், தன்னுடைய நற்செய்தியிலே ஆதியிலே வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாகவும் இருந்தது. இயேசு தான் இந்த வார்த்தை. இயேசுவோடு நாங்கள் பயணிக்கிறோம். இன்றைய நற்செய்தியினுடைய இறுதியிலே அன்பானவர்களை, செபக்கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கிய வண்ணமாக இருந்தது. இந்த உற்று நோக்குதல் என்பது மனிதன் தன்னுடைய வாழ்வில் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதையும், இலட்சியத்தினுடைய இறுதி இலக்கு என்ன என்பதையும் அது தெளிவாக்குகிறது. இயேசுவையும் அவரது வார்த்தையையும் உற்று நோக்கியவர்கள் அவருடைய செயல்பாடுகளை வாழ்வின் சூழ்நிலைக்கேற்ப உள்வாங்கிக் கொள்ளுகிறார்கள் என்பதுதான் அர்த்தம்.
அதனால்தான் இயேசு தன்னை உற்று நோக்கியவர்களையும் தனது சிந்தனைகளை உள்வாங்கிக் கொண்டவர்களையும் அவர் அபிஷேகம் செய்கிறார். அவர் ஆசீர்வதித்து அரவணைத்து கொண்டது மட்டுமல்லாமல் அவர்களை நற்செய்தியின் தூதுவர்களாக, அவர்களை அர்த்தமுள்ள வாழ்வை தேடும் மனிதர்களாக, பகிர்ந்து வாழும் உள்ளங்களாக வாழ தன்னுடைய பணி வாழ்க்கையை இயேசு பகிர்ந்து கொடுக்கிறார். அந்த பணி வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு பகிர்ந்து கொடுத்தாரே, அதுதான் இன்றைக்கு திருச்சபை இவ்வளவு வளர்ந்திருக்கிறதே, வல்லமையோடு வளர்ந்திருக்கிறதே, ஆசீர்வாதத்தோடு வளர்ந்திருக்கிறதே. எனவே அன்பானவர்களை நாங்கள் இயேசுவை உற்று நோக்கி பார்ப்போம். அவருடைய வார்த்தை, அவருடைய வாழ்க்கை இரண்டுமே ஒன்றாக பயணித்து கொண்டே இருந்தது. என்னுடைய சிந்தனைக்கு ஒரு சில கேள்விகளை நாங்கள் வைத்துக் கொள்ளுவோம். இயேசுவினுடைய இலட்சிய பயணத்திலே அங்கத்தவர்களாக, இறையரசின் கருவிகளாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இலக்கை நாங்கள் அடைவதற்கு எங்களை நாங்கள் வடிவமைத்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, சமூக அக்கறை கொண்ட மனிதர்களாக, நாங்கள் மற்றவர்களுடைய தேவைகளிலே நாங்கள் உதவுகின்ற மனிதர்களாக எங்களை மாற்ற முடியுமா? அப்போதுதான் இயேசுவினுடைய இறை அரசின் பிள்ளைகளாக எங்களை மாற்றிக்கொள்ள முடியும். திருவிவிலியத்தை ஒரு சட்ட புத்தகமாக பார்க்காமல் வாழ்க்கை புத்தகமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இயேசுவினுடைய உன்னதமான இலட்சிய கனவை இந்த உலகத்தில் நாங்கள் நிறைவேற்ற முடியும். ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய சார்பாக நானும் நீயும் குரல் கொடுக்கின்ற போது, நீதிக்காக, உரிமைக்காக நாங்களும் போராடுகின்ற போது இயேசுவினுடைய இலட்சிய பயணத்திலே நாங்களும் பங்காளிகளாக மாறுகிறோம். சமுதாயத்தினாலே ஓரங்கட்டப்பட்ட மனிதர்களை தேடிச் சென்று அந்த மனிதர்களும் மனிதர்கள்தான் என்று நாங்கள் நினைத்து வாழுகின்ற அந்த தருணத்திலே இயேசுவினுடைய இலட்சிய பயணத்தை இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகிறோம். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார் என்று எஸ்சாயா சொன்னது போல நாங்களும் சொல்ல முடியுமா? இயேசுனுடைய ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம் தானே? அன்பானவர்கள், இன்றைக்கு ஒரு சவாலான விடயமாக எங்களுக்கு இது முன்வைக்கப்படுகிறது. இயேசுவினுடைய இறை அரசின் உன்னதமான பிள்ளைகளாக எங்களை நாங்கள் உருமாற்றிக்கொள்ள முடியுமா? எனவே சிறப்பான பிள்ளைகளாக நாங்களும் ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். குறிப்பாக இன்றைக்கு இந்த ஊடக உலகினுடைய ஞாயிறு தினத்திலே இந்த கருவிகளை நாங்கள் சிறப்பாக பயன்படுத்தி இயேசு என்கின்ற உன்னதமான நற்செய்தியை நாங்கள் மற்றவர்களுக்கும் கொடுப்போம். நான் ஏற்கனவே சொன்னது போல கார்லோ அக்யூட்டிஸ் என்று சொல்லப்படுகிற அந்த இளைஞன் தன்னுடைய வாழ்க்கையை இந்த ஊடகத்துறையின் ஊடாக நற்செய்தியின் சாட்சியாக இயேசுவினுடைய நற்கருணை புதுமைகளை பறைசாற்றியது போல என்னால் இது முடியும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இயேசு என்கின்ற உன்னதமான நற்செய்தியை நாங்களும் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற உன்னதமான கருவிகளாக மாற இயேசு எங்களை வழிநடத்த வேண்டும் என்று செபிப்போம். ஆமென்.